என்னங்க எல்லாரையும் சிவபெருமான சித்தர்ன்றீங்க, முருகப்பெருமான சித்தர்ன்றீங்களே, இதெல்லாம் எப்படிங்க? நாங்கெல்லாம் பெருந்தை வழிபாடுகளை நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டீங்கன்னா, ஆம், எல்லாவற்றுக்கும் மேலான அந்த பரம்பொருள் முதல் சித்தராக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். சித்தர் என்ற சொல் ஒரு வடமொழி சொல், தமிழ் சொல், வடமொழி சொல் என்று நாம இங்க ஏன் பிரிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டுமே இறைவனால கொடுக்கப்பட்ட மொழிதான். மொழி அடிப்படையில் இது சித்தர் என்ற சொல் வடமொழி என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வடமொழி சொல்லுக்கு தமிழ்ல நாம என்ன பொருள் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைவடைந்தவன். சித்தர்கள் யாருன்னு கேட்டா, நம்ம கைலாய மலைகளில் போயிட்டு தரிசிக்கிறது தான் அர்த்தம் இல்லை. யாரு சிவபெருமான இங்கேயே தரிசிக்கிறாங்களோ அவங்க தான் சித்தர்கள். இறைவனோடு ஒன்றி இணைந்து நிற்கக்கூடிய நிலை, இறைவனோடு ஒன்றி இணைந்து நிற்கக்கூடிய நிலை. அப்படி இறைவனோடு ஒன்றி இணைந்திருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தான் அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. நினைந்து நினைந்து, உணர்ந்து உணர்ந்து, நெகிழ்ந்து நெகிழ்ந்து, அன்பே நிறைந்து நிறைந்து, ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து, நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏத்துதும் நாம் மம்மின் உலகிலீர். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொற்சபையில் சிற்சபையில் புகுந்தருணும் இதுவே. ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் சித்தர்கள்லாம் யாரு, அவர்களை நாம் எப்படி வணங்கணும், ஏன் வணங்கணும், அவர்களை வணங்குறதுனால என்ன பயன் இருக்கிறது, இந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறோம். இந்த சித்தர்கள் என்பவர்கள் யாருங்க? நமக்கு எல்லாம் ஆதி சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெருமான் சிவபெருமான் தான். சிவபெருமான் அகத்தியருக்கு தமிழை அறிவித்தார் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் நேரடியாக அகத்தியருக்கு தமிழை அறிவித்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமான் வழியாக தமிழை அறிவித்தார்னு பாக்குறோம். சரி, அப்போ ஆதி சித்தராக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மகனாக நாம் சொல்றோம் இல்லையா, அந்த முருகப்பெருமான் என்பவர் யாரு? அவரும் ஒரு சித்தர் தான் அப்படின்னு நான் பார்க்குறோம். என்னங்க எல்லாரையும் சிவபெருமான சித்தர்ன்றீங்க, முருகப்பெருமான சித்தர்ன்றீங்களே, இதெல்லாம் எப்படிங்க? நாங்கள்லாம் பெருந்தை வழிபாடுகளை நாங்கள் வச்சு பார்த்துட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிங்கன்னா, ஆம், எல்லாவற்றுக்கும் மேலான அந்த பரம்பொருள் முதல் சித்தராக இருந்து நமக்கு வழிகாட்டுகின்றார். முருகப்பெருமானை சித்தர் என்று நாம் சொல்றோமே, அதுக்கு என்னங்க ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சுப்பிரமணியர் ஞானம் என்று சொல்லி அவருடைய பெயராலேயே அவர் எழுதிய நூல் என்று நமக்கு கிடைக்கிறது. சித்தர் நூல்களை எல்லாம் மிக அழகாக பதிப்பித்து வெளியிட்டு கொண்டிருக்காங்க தாமரை நூலகம் என்று சொல்லக்கூடிய நூலகம். அந்த நூலகத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் தொடர்பான நூல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. மருத்துவம் தொடர்பான நூல்கள் வந்திருக்கிறது. அது சுப்பிரமணியர் ஞானம், சுப்பிரமணியர் ஞான கோவை என்கின்ற நூல்கள்லாம் இன்னைக்கு கிடைக்குது. அதனால ஆதி பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமான் சித்தர், அவருடைய மகனாக நாம் போற்றக்கூடிய முருகப்பெருமான் சித்தர், அதற்கு அடுத்து அவர்கள் வாய்மொழி கேட்டு திருவாய் அமிர்தத்தை முகிழ்ந்திருக்கக்கூடிய அகத்தியர் சித்தர், அதற்கு அடுத்ததாக அவருடைய மாணாக்கர்களாக போற்றக்கூடியவர்கள திருமூலர் மிகப்பெரிய சித்தர். இப்படியெல்லாம் தொடங்கி சித்தர் மரபு என்பது நம்முடைய சிவபெருமானிலிருந்து தொடங்கி வருகின்றது. சரி, இப்போ நாம சொல்லக்கூடிய சித்தர்கள் அப்படின்னு சொல்றோமே, இவங்கெல்லாம் யாருங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். பொதுவா நம்ம ஞானம் அடைவது அப்படின்றது தான், யோக நெறியை கடந்து ஞான நிலைக்கு போறது தான் ஒவ்வொரு மனிதர் விரும்பக்கூடிய ஒரு விடயம். அதாவது இறை வழிபாட்டுல பல வழிமுறைகள் இருக்கிறது, பல வழிமுறைகள் இருக்கின்றது. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 4 நெறிகளை பின்பற்றுவாங்க. அது எல்லோரும் சொல்லக்கூடிய, சித்தாந்தத்தில் சொல்லக்கூடிய சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியது. கோயிலுக்கு போறது, அங்கே இறைவனை போய் வணங்குவது, அங்கே மலரிட்டு அர்ச்சனை செய்வது, இவையெல்லாம் இந்த சரியை கிரியை என்கின்ற அடிப்படையில் வந்துடும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம மனம் ஒடுங்கி நம்ம செயல்படக்கூடியது தான் அந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த யோகத்தில் யார் ஆழ்ந்திருக்கின்றார்களோ, அந்த யோகத்தின் வழியாக யார் ஞானம் பெறுகின்றார்களோ அவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். சரி, சித்தர் சித்தர் சொல்லிட்டே இருக்கிறீங்களே, அப்படியே என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சித்தர் என்ற சொல் ஒரு வடமொழி சொல், தமிழ் சொல், வடமொழி சொல் என்று நாம இங்க ஏன் பிரிச்சு காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இரண்டுமே இறைவனால கொடுக்கப்பட்ட மொழி தான். மொழி அடிப்படையில் இது சித்தர் என்ற சொல் வடமொழி என்று நாம் பார்க்கின்றோம். அந்த வடமொழி சொல்லுக்கு தமிழ்ல நாம என்ன பொருள் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைவடைந்தவன் என்று பொருள். எதை நிறைவடைந்தவன் என்று நீங்க கேட்கலாம். எல்லாம் நிறைவடைந்தவன் அப்படின்றத நம்ம பதில் சொல்லணும். எல்லாம் என்ற வார்த்தை இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள எல்லா விதமான விடயங்களுமே அதில் அடங்கிடுக்கும். நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அந்த எல்லாமே அவர்களுக்கு தெரியும், அவர்கள் தான் நிறைவடைந்தவன் அப்படின்றது பொருள். சரி,
இன்னும் கொஞ்சம் நம்ம அதை நுட்பமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், சித் என்ற சொல்லுக்கு அறிவு என்று பொருள். சித் என்று சொன்னால் அறிவு, அப்போ சித்தர் என்று சொன்னால் அறிவர் என்று பொருள். இதை திருமூலர் இன்னொன்று சொல்றாரு வேறு மாதிரியா. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர் அப்படின்னு சொல்றார். சித்தத்தை சிவன்பாலை வைத்தவர்கள். இப்போ அந்த கரணங்கள் சொல்லிட்டு 4 வகையில சொல்லுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லி 4 விடயங்களை சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே எல்லாமே நன்மையா நடந்தாலும் சரி, அது அல்லது மாறாக நடந்தாலும் சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மனம் தாங்க காரணம். முதல்ல நம்ம ஏதாவது ஒரு பொருளை பார்க்குறோம்னு வச்சுக்கலாம், நம்முடைய கண் வழியாக நம்முடைய மனம் அங்கே போகிறது. ஒரு பொருளை பார்க்குறோம், உடனே அது மேலே நமக்கு ஆசை ஏற்படுகிறது. அந்த ஆசை ஏற்பட்ட உடனே அந்த ஆசை எங்கே ஏற்படுகிறது? மனதில் தான் ஏற்படுகிறது. அந்த மனதில் ஏற்பட்ட உடனே அதை நம்ம எப்படியாவது நம்ம அடையணும்ன்ற முயற்சி எடுக்கின்றோம். இதுதான் அப்படியே அந்த படிநிலையில் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கின்ற நிலையில் அது போகும். இப்போ இந்த சித்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது இல்லைங்களா, இதை சிவபெருமான் மேல யார் வைக்கிறாங்களோ அவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாம எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உயிரினங்களை பார்த்தாலும் சரி, இது சிவம், இது சிவன் என்று பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் இருக்கின்றது பார்த்தீங்களா, அதுதான் சித்தர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஆண்மகனையோ அல்லது ஒரு பெண்மகளையோ நாம் பார்த்தோம்னா, இவன் அபிராமி, இவள் கங்கை, இவள் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு பெண்களை பேரை சொல்லி பார்த்தோம். அல்லது இவர் முருகன், இவன் சிவன், இவன் குகன் என்று நாம் எல்லாம் அப்படி பார்க்கின்ற பொழுது, இவற்றை எல்லாவற்றையுமே சிவபெருமானாக பார்க்கின்ற ஒரு தத்துவ நிலை இருக்குது பாருங்க, அதுதான் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியது. அதாவது நம்ம எந்த ஒரு ஆண் பார்த்தாலும் சரி, பெண் பார்த்தாலும் சரி, அவர்கள் இவர் தான் ரமேஷ், இவர் தான் சுரேஷ், இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம நாம என்ன சொல்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவங்க சித்தத்தை சிவன்பாலே வைப்பவர்கள் அப்படின்ற அடிப்படையில் ஒன்று பார்க்குறோம். இது திருமந்திரத்தில் 125வது பாடலில் சொல்றாரு. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. அந்த 125வது பாடலில் சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர்ன்றார். அப்போ சித்தர்கள் யாருன்னு கேட்டால், நம்ம கைலாய மலையில் போயிட்டு தரிசிக்கிறது தான் அர்த்தம் இல்லை. யார் சிவபெருமானை இங்கேயே தரிசிக்கிறாங்களோ அவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்க, திருமந்திரத்தில் 1490வது பாடலில் ஒன்று சொல்றாரு, யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்று சொல்றாரு. யோகத்தில் பெரிய ஞானம் அடைந்தவர்கள் தான் சித்தர்கள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு, சித்தர் சிவத்தை கண்டவர்கள் அப்படின்றாரு. யாரு சிவனை பார்க்கின்றார்களோ, யாரை சிவத்தை கண்டார்களோ அவர்கள் தான் சித்தர் அப்படின்னு சொல்றாரு. கொங்கண சித்தர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அவர் என்னன்னு சொல்றாருன்னா, வாழையை பூசிக்க சித்தரானார் அப்படின்றார். நம்ம வாழை பெண்ணு, வாழை குமரி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இதை எதை சொல்லுவாங்க, வாழை பெண்ணு, வாழை குமரி அப்படின்னு சொல்லி, ஆத்தாள், இப்படி எல்லாம் சித்தர் பாடல்களில் பரிபாஷைகளாக பதிவு செய்வாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன வாழை பெண், என்ன வாழை குமரி, ஆத்தாள்னு சொல்றாங்களா, இதெல்லாம் என்னன்னு கேட்டால், குண்டலினி யோகத்தை தான் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது சித்தர் உலகத்தில். அதனால இந்த வாழையை தரிசித்தவங்க யாரோ அவங்க தான் வாழையை பூசிப்பவர்கள் யாரோ அவங்க தான் சித்தர் அப்படி சொல்லிட்டு கொங்கணர் சொல்றாரு. அதுக்கடுத்து கருவூராரும் இதே தான் பதிவு செய்கிறார். ஆத்தாளை பூசித்தோன் அவனே சித்தன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாரு ஆத்தாளாக இருக்கக்கூடிய அந்த வாழைப்பெண்ணை யார் தரிசனம் பண்றாங்களோ அவங்க தான் சித்தர் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படிப்பட்ட அந்த சித்தர்கள் என்று நாம் சொல்றோமே, அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லி ஒரு 4 நெறிகளை சொன்னேன், நான் வழிகளை சொன்னேன். அதுக்கு அடுத்து இன்னொரு 4 நிலைப்பாடுகள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 நிலை. என்னங்க புரியாத விஷயமா சொல்லி நினைக்கிறீங்களே, சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படிலான்னு கேட்டேன். இது எல்லாமே திருமந்திரத்தில் வரக்கூடிய சித்தாந்தத்தை அடிப்படையான ஒட்டிய செய்திகள். சித்தருக்கும் சித்தாந்தத்துக்கும் என்ன சார் இருக்குது? ரெண்டுமே நம்ம எப்படி இணைச்சு பார்க்க முடியும்னா, சாயுஜ்ய நிலை பெற்றவர்கள் தான் சித்தர்கள். இந்த நிலைகளை எல்லாம் கடந்து நம்ம சித்தாந்த நிலையை கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் தான் நம்ம சித்தர்கள் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல இந்த 4 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கலாம். சாலோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்றும் இல்லை, இறைவன் எங்கே இருக்கின்றானோ அவனுடைய உலகத்திலே போய் நாம் வாழ்வது, அந்த இறைவனுடைய உலகத்திலே போய் நாம் இருப்பது, அதுதான் சாலோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சாமீபம் அப்படி சொல்லக்கூடிய நிலை என்ன, அதுதான் 2வது நிலை. சாமீபம், நம்ம சமீபம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் சாமீபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எங்கப்பா இருக்காரு, இங்கே சமீபத்தில் தான் அங்கே இருந்தார், இப்போ தான் அங்கே போனார், சமீபத்தில் தான் அவர் போனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. சமீபம் என்பது அண்மை.
இறைவனுடைய அண்மையாக இறைவனுடைய திருவடியிலே கொண்டு நாம் சேரக்கூடிய நிலையில் அவருக்கு கிட்டக்கு போய் நம்ம நிற்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சாமீப நிலை அப்படின்னு சொல்லிப்பாங்க. மூணாவது இருக்குது சாரூபம் அப்படி சொல்லக்கூடியது. அது என்னன்னு கேட்டால், இறைவனாகவே இறைவனுடைய உருவமாகவே நம்ம ஆகிவிடுவது. நந்தி தேவர் பார்த்தீங்கன்னா சாரூபத்தன்மை பெற்றவர்னு சொல்லுவாங்க. நீங்கள் சைவ இல்லப்பனாவலர் எழுதிய அருணாச்சல புராணம் ஒன்று இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நந்தி தேவர் தான் எல்லா முனிவர்களுக்கு வந்து அவருடைய பெருமைகளை சொல்ல மாதிரி கதை வந்து தொடங்கும். அருணாச்சல புராணத்தில் அப்படி தான் தொடங்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நந்தி தேவர் எப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்றது சைவ இல்லப்பனாவலர் முதல்ல அழகாக ஒரு பெரிய படம் பிடிச்சி நம்ம கிட்ட காமிக்கிறார். அது எப்படி காமிக்கிறாருன்னா, பெரிய சிங்காதனம், அந்த சிங்காதனத்தில் ஒரு வீற்றிருக்கின்றார். அவர் எப்படி இருக்காருன்னு கேட்டால் புள்ளித்தோல் அணிந்திருக்கின்றார், கங்கையை தலையிலே வைத்திருக்கின்றார், பாம்பை ஆபரணமாக கொண்டிருக்கின்றார் அப்படின்னு பாட்டு தொடங்குது. நாம கூட படிக்கின்ற பொழுது அப்ப கண்டிப்பா அது சிவபெருமான் தான் அப்படின்னு பார்த்தா இல்ல, அது நந்தி தேவர் அப்படின்றது அவர் சொல்றாரு. அப்ப இந்த சாரூபத்தன்மை சிவபெருமான் எப்படி இருப்பார் நம்ம எல்லாரும் நாயன்மார்கள் எல்லாரும் போற்றி போற்றி புகழ்கின்றார்களோ, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர் என்று சொல்லி நாயன்மார்கள் எல்லாம் எப்படி போற்றி போற்றி புகழ்கின்றார்களோ, அப்படிப்பட்ட அந்த சாரூப தன்மையிலே நந்தி தேவரும் இருக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். அப்ப அந்த இறைவனை போலவே நம்ம சாரூப தன்மை அடைவது, அதுதான் அந்த உருவத்தன்மை அடைவது அப்படின்றது தான் சாரூபம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன சார் கேட்டீங்கன்னா, அது அடுத்த 4வது நிலை தான் சாயுஜ்யம். அந்த சாயுஜ்யம் நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது இறைவனோடு ஒன்றி இணைந்து நிற்கக்கூடிய நிலை, இறைவனோடு ஒன்றி இணைந்து நிற்கக்கூடிய நிலை. அப்படி இறைவனோடு ஒன்றி இணைந்திருக்கக்கூடிய நிலையில இருக்கிறவங்க தான் சித்தர்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அவங்க எப்படி அந்த நிலையை அடைந்தார்கள் அப்படின்றது தான் மிகப்பெரிய நமக்கு எல்லாம் பிடிபடாத, நம்மால் இதெல்லாம் முடியுமா என்று நம்ம எல்லாரும் ரொம்ப அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக அது இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மால போக முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதில் ஒரு கேள்வி எழலாம். கட்டாயம் போக முடியும், ஆனால் அதற்குரிய முயற்சிகள் நம்மால் செய்யணும். அதுதான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய கருத்து. போக முடியும், அதுக்கான முயற்சியில் நம்ம இருக்கிறோமா அப்படின்றதான். நான் உடனே சாயுஜ்ய நிலைக்கு போயிடணும், நான் இன்னைக்கே கிளம்புறேன், சாயுஜ்ய நிலைக்கு கிளம்பிடுறேன் அப்படின்லாம் கிளம்ப முடியாது. அதுக்கான பலவிதமான உடல் மனம் என்று சொல்லக்கூடிய எல்லா வகையிலும் நாம் அதுக்கான ஒருமைப்பாடு இருந்ததால் மட்டும்தான் நாம் கொஞ்சமாச்சும் அப்படி எட்டி பார்க்க முடியும். சரி, நம்ம உண்மையிலே அப்படிலாம் நம்ம இருந்தோம்னா போயிட முடியுமா அடுத்து என்று நீங்கள் அடுத்த கேள்விக்கலாம். நாம் இதுவரைக்கும் செய்திருக்கக்கூடிய வினைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வினைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இப்போ எடுத்திருக்கக்கூடிய மனித பிறவியில் அந்த வினைகளை எல்லாம் நாம் கழிக்கணும். அப்படி வினைகளை கழிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யறது? இப்போது அடிப்படையில் ஒரே ஒரு விடையை மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. சின்னதாக ஒன்றும் இல்லை, மனம் தூய்மையாக இருக்கணும். மனம் தூய்மையாக இருந்து யாருக்கும் நாம் தீங்கு எண்ணாமல், சார் நான் யாருக்கு தீங்கு நினைக்கிறது இல்லை சார், ஆனால் வரவெல்லாம் என்கிட்ட வம்புகாரனாகவே வரான், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, எப்படிப்பட்ட வம்புகாரம் வந்தாலும் சரி நாம் அதை பற்றியெல்லாம் ஒரு புறம் நம்ம நீக்கிட்டு, பகைவருக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொல்லி மகாகவி பாடுவார். அந்த மாதிரி பகைவனுக்கும் அருள் செய்து இருக்கக்கூடிய அந்த உயரிய நிலை, எந்த நிலைப்பாடுலையும் நாம் கொஞ்சம் கூட பிசிறு தட்டாமல், கொஞ்சம் கூட கோவப்படாமல், எல்லாவற்றையும் கடந்து அந்த வினைகளை அந்த கழிக்கக்கூடிய நிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை நம்ம கடக்கின்ற பொழுது தான் அந்த சாலோகம் என்று சொல்லக்கூடிய முதல் படிநிலைக்கு நம்ம போக முடியும். அதுக்கப்புறம் தான் சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்ற நிலைகள்லாம் நம்ம போக முடியும். அப்போ நம்ம முதல்லையே நாம் முதல் நிலை போய் தொடுவதற்கு என்பது நம் நிறைய படிநிலைகளை கடந்து போக வேண்டியது இருக்குது. அப்போ என்னதான் செய்யறது நாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, முதலாக நாம் நம்முடைய செயல்பாடுகளை எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் செம்மையாக அமைத்து கொள்ள வேண்டும். முதல்ல இந்த பஞ்சமா பாவங்கள் என்று சொல்லக்கூடிய விடயங்களை நம்ம நீக்கிக்கணும். என்ன சார் சித்தரை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு நீங்கள் எங்கேயோ போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சித்தர்கள் இதையெல்லாம் செய்தவர்கள், அதனால் அதை உங்களுக்கு சொல்லிட்டா இது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பஞ்சமா பாவங்களை நீக்கணும். என்ன செய்யணும்? அதில் அடிப்படையான முதல்ல இருக்கக்கூடியது பொய் பேசுறது. பொய் தான் எல்லாவற்றுக்குமான காரணம். பொய்யர் நெஞ்சில் புகுதா புனிதன் அப்படி சொல்லிட்டு சிவபெருமானை சொல்லுவார்கள். அப்படி பொய் பேசாமல் இருக்கணும். அது ஒன்று மட்டும் நம்மளால் முடியுதான் மட்டும் பார்த்துங்க. மற்றதெல்லாம் அந்த பஞ்சமா பாவங்கள்ன்றது அதுக்கப்புறமான விஷயங்கள். இந்த பொய் சொல்கிறது, பொய் சொல்லாமல் இருந்துட்டால் நாம் பல வகையில் நடக்கும். நம்முடைய பெருமதிப்பிற்குரிய நம்ம இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு விடயத்தை சொன்னார். அது இங்கே சொல்கிறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். என்னென்னா, அவர் பொய் பேசக்கூடாது அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி அவர் பல கூட்டங்களில் பேசிட்டு வர்றாரு. அந்த மாதிரி அவர் ஐயா பேசும்போது எல்லாரும் அதை கேட்டு கடைப்பிடிக்கிறோம். இப்போது ஐயா சொன்னது தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன். பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்காரு. கேட்டுக்கொண்டிருந்த அன்பர்களில் ஒருத்தர், ஐயா சொல்லியிருக்காங்க
இனிமேல் நாம் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார். கடைபிடிக்க ஆரம்பித்து ஒரு 3-4 மாதங்கள் வரைக்கும் அவர் பொய்யே பேசாமல் வந்திருக்கார். ஒரு 4 மாதம் கழித்து அவர் தனிமையில் சந்திக்கிறார். இலங்கை ஜெயராஜையாவை அந்த அன்பர் வந்து தனிமையில் சந்திச்சு, ஐயா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏங்க மறுபடியும் போய் பேசிடுமோன்னு உங்களுக்கு பயமாக இருக்குதுங்களான்னு அவர் கேட்டிருக்காரு. இல்லைங்க நான் சொல்கிறதெல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்கே நான் வந்து கோவப்பட்டு பசங்களை வீட்டில் வந்து இதுவாக போயிடு அப்படின்னு சொன்னால் நாசமாக போயிடுன்னா அந்த மாதிரி போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குதுங்க, சொல்கிறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருங்க, நான் இனிமேல் எப்படி என்னங்க செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாருன்னு ஒரு மேடையிலே ஐயா வந்து பதிவு செய்கிறாங்க. இது எதுக்காக இங்கே வந்து நம்ம சொல்கிறோன்னா, பொய் பேசாமல் இருந்தால் என்ன நடக்கும், நமக்கு இதோ இங்கே பட்டவர்த்தனமாக தெரியுது. பொய் பேசாமல் இருந்தால் நாம் சொல்வது நடக்கும். அப்போ நம்ம நல்ல வார்த்தை சொன்னோம்னா அது நடக்கும், கெட்ட வார்த்தை சொன்னால் அதுவும் நடக்கும். அதனால தான் அந்த காலத்திலலாம் முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாபம் கொடுத்தாரு அப்படின்னா அது உடனே பலிக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் அந்த தவநிலையில் இருந்து அது போல ஒழுகினார்கள், அவர்கள் பலிச்சது. சித்தர்கள் இந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதனால அவங்க சொன்னதெல்லாம் நடந்தது, சொன்னதெல்லாம் பலிச்சது. அதனால நாம் இந்த அடிப்படையான ஒரே ஒரு ஒழுக்கம், அந்த பஞ்சமா பாவங்களில் முதல் ஒழுக்கம் வந்து பொய் பேசாமல் இருக்கிறது. இந்த பொய் பேசாமல் இருந்தாலுமே நாம் இறைவன் கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்றது அர்த்தம். சரி, இப்போ நம்ம சித்தர்களை பற்றி சொல்ல வந்தேன், அதை இங்கே சொல்லிட்டு வரேன். ஆக சித்தர்கள் என்பவர்கள் இந்த சாயுஜ்ய நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னேன். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை அடைந்தவர்கள் அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுஜ்ய நிலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அப்படின்னா என்ன, அதுக்கு அடுத்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, அப்போ இறைவன் வேற அவர்கள் வேற இல்லைன்னு சொல்றீங்களே, அது எப்படி நாங்கள் ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு திருமந்திரம் நமக்கு அழகா வழி சொல்லுது. என்னன்னா, ஜீவன் என சிவன் என்ன வேறு இல்லை, சிவன் வேற ஜீவன் வேற நீங்க நினைக்காதீங்க. இந்த ஜீவனார் சிவனாரை அறிகிலர், ஜீவனார் சிவனாரை அறிந்த பின் ஜீவனார் சிவனாயிட்டு இருப்பாரு அப்படின்றாரு. இந்த ஜீவன் வேற சிவன் வேறன்னு இல்லைன்னு நீங்க நினைக்காதீங்க, இது ரெண்டும் ஒண்ணுதான். இது அறிந்து கொள்ளாம நீங்க இருக்கிறீங்க. அப்படி அறிந்துக்கிட்டுன்னு அறிஞ்சிட்டீங்கன்னா இந்த ஜீவன் சிவனாக இருப்பாரு அப்படின்றதுதான் அங்கே திருமூலர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஜீவன் வேற சிவன் வேற இல்லை என்பதை புரிந்து கொண்டவர்கள் சித்தர்கள். அப்படி புரிந்து கொண்டதுனால அவர்கள் இந்த ஜீவன் வேறவாக இல்லை சிவன் வேறவாக இல்லை, இரண்டு பேரும் ஒன்றாக கலந்து விட்டார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். யோக சமாதியை கடந்தவர்கள் தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம். அதுக்கடுத்து இன்னொன்று சொல்றாங்க, தந்திர யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில் ஒரு 2 செய்திகளை சொல்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சமயிகள், இன்னொன்று கௌலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த யோக பயிற்சியினுடைய வாயிலாக உடம்பில் மறைந்திருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தி இருக்குது இல்லைங்களா, அதை எழுப்பி இறைமையை போய் அடைவது அப்படின்ற ஒரு கலை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சமயிகள் வழிமுறை அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று கௌலர்களுடைய வழிமுறைன்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வழிபாடு சடங்கு முறைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி பல்வேறு வழிபாடு சடங்குகளால் தொழுது வணங்கி இந்த குண்டலினி சக்தியை எழுப்பி இறைமையை அடைவது. ஒன்று யோக பயிற்சியின் மூலமாக இறைமையை குண்டலினி எழுப்பி இறைவனை அடைவது, இன்னொரு வழிபாடுகள் மூலமாக இறைவனை அடைவது. இப்படி 2 வழியில தான் தந்திர யோகம் என்பது சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து இன்னொரு செய்தி சொல்றாங்க சித்தர்களை பற்றி. சித்தர்கள் என்பவர்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, புலநடக்கம் பயின்றவர்கள் சித்தர்கள் அப்படி சொல்றாங்க. புலநடக்கம் அப்படி சொல்லக்கூடியது இந்த 5 புலன்கள் மட்டுமல்ல, மூச்சை அடக்குதல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். இப்போ போகர் நமக்கு வந்து எல்லாருக்கும் நன்றாக தெரியும், பழனியில நவபாஷான சிலை செய்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். பழனி இருக்கக்கூடிய அந்த நவபாஷான சிலையை வந்து போகர் ஒரே நாளில் செய்து முடிச்சாரா, 1 மணி நேரத்தில் செய்து முடிச்சாரா அப்படின்லாம் கிடையாது. அவர் பல நாட்களாக அரிதின் முயன்று பல மூலிகைகளோட துணை கொண்டு 9 வகையான விஷங்களை வந்து அவர் ஒன்றாக சேர்த்து அவர் வந்து அந்த நவபாஷான சிலையை வந்து செய்கிறார். இப்போ ஒரு விஷம் அப்படின்னு சொல்ல, பாம்பு கடிக்கிறதுன்றது ஒரு விஷயம் வச்சுங்களேன். பாம்பினுடைய விஷயம் எப்படி இருக்குன்னு கேட்டால் திரவமாக தான் இருக்கும். எல்லா விஷயங்களும் வந்து திரவமாக தான் இருக்கும், லிக்யூடாக இருக்கும். அந்த லிக்யூடாக இருக்கக்கூடிய திரவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்னவா மாற்றணும், திடப்பொருளாக மாற்றணும். அப்படி திடப்பொருளாக மாற்றினாரு அப்படின்னு சொன்னால் அது வந்து சாதாரண மாறுமான்னு கேட்டால் மாறாது. அதை வந்து காய்ச்சணும், அது கூட மூலிகைலாம் சேர்க்கணும், அப்படி பல வகையான படிநிலைகள் இருக்குது, அது நமக்கு தெரியறது இல்லை. அப்போது அது மாதிரி காய்ச்சிக்கின்ற போகுது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்து அந்த நச்சு வாயு வெளிப்படும். அந்த நச்சு வாயு வெளிப்பட்டதுன்னு சொன்னால் அது யார் சுவாசிக்கிறாங்களோ அவங்க மரணம் அடைந்துடுவார்கள். அப்போ அந்த நச்சு வாயு வந்து அவர் சுவாசிக்காமலேயே மூச்சு பிடித்து கொண்டு அவர் அங்கே இருந்து அவரும் அவருடைய சீடர்களும் செய்தார்கள் அப்படி சொன்னால்
அப்போ அந்த மூச்சை அடக்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ 1 நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சு அடக்கிற வேலை இல்லை. ஒரு சில அவங்க ஒரு செயலில் ஈடுபடுகின்ற போது பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அது நடக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்க மறுபடியும் வந்து தொடங்குவாங்க. இப்படி 3-4 மணி நேரம் தொடர்ச்சியாக மூச்சை அடக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலையும் போகர் தெரிஞ்சு வச்சிருந்தார், சித்தர்கள் தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஒன்று மூச்சை அடக்குதல், ரெண்டாவது விந்துவை அடக்கி காமத்தை வென்று எந்த பொருள் மேலேயும் ஆசை இல்லாம ஒரு நிலையை வந்து அடங்கியிருப்பது. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மனதை அடக்கக்கூடியது. இந்த மனதை அடக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம். மூச்சை அடக்கிறதுனா கூட நம்ம ஏதாவது பயிற்சி பண்ணி அதனால் ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கூட நம்ம அடக்கிடலாங்க. ஆனால் அந்த மனசை அடக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் அங்கே தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்லிக்கிறேன். என்ன அப்படி கேட்டிங்கன்னா, மனசை அடக்கிறது அப்படின்றது இருக்குது, அந்த மனசை அடக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணால் கிளம்புனா, நான் யோக நிலையிலிருந்து மனசை நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புனா. வீட்டில் இருந்தால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நான் வெளியில் போய் காட்டில் போய் உட்காந்து மனசை நான் வந்து கட்டுப்படுத்திடுறேன் அப்படி சொல்லிட்டு நேராக காட்டுக்கு போனால், காட்டுக்கு போயிட்டு ஒரு இடம் பார்த்து உட்கார்றான். இங்கே தான் யாரும் இல்லையே, நம்ம கண்ணை திறந்துன்னு சும்மா உட்காந்துருப்போம் அப்படி சொல்லி உட்காந்தான். அந்த உட்காந்த போது காலையில் 7 மணிக்கு போய் உட்காந்தான். ஒரு அரை மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வழியாக ஒரு பெண்ணு போனான். அந்த காட்டை கடந்து தான் ஒரு நடன பள்ளி ஒன்று இருக்குது அங்கே, அந்த காட்டை கடந்து தான் போய் ஆகணும். அதனால அந்த பெண் அப்படியே போனான். இவன் இதை பார்த்தான், இது என்னடா இது, நம்ம இவ்வளோ தொலைவுக்கு தள்ளி வந்து கூட இப்படி நம்ம ஒரு பெண்ணை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி, நாம் என்ன செய்யணும்னு கேட்டால், நாளையிலேருந்து நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு வந்து உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செய்யறான், காலையில் எழுந்திரிச்சு வரும்பொழுது ஒரு துணி எடுத்துகிட்டு வந்தான், வந்து கண்ணை கட்டிக்கிட்டான். கண்ணை கட்டிட்டு வந்து உட்காந்தான். இப்போ வந்து உட்கார்ந்த பிற்பாடு போகின்ற பெண்ணை பார்க்கல. ஆனால் அந்த போகிற பொண்ணு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, நன்றாக மல்லிகை மலர்களை வந்து அந்த பெண்ணை சூடிக்கிட்டு போகிறா. அந்த மல்லிகை மலம் வந்து அவனுடைய மூக்கில் வந்து வருது. அட என்னடா இது, இந்த மனசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலையே, மல்லிகை மனம் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணுது, நாளைக்கு என்னமோ செய்வோம், இந்த மூக்கையை சேர்த்து கட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரான். மறுநாள் என்ன செய்கிறான், கண் மூக்கு வாய் இதெல்லாம் கட்டிக்கிட்டு அவன் உட்கார்றான். உட்காருன்ற பொழுது மறுநாள் என்ன ஆகுது, அந்த பெண் வந்து காலில் சலங்கை கட்டின்னு போயின்னு இருக்கா. இந்த சலங்கை ஒளி காற்றுல வந்து விழுது. அட என்னடா இந்த சலங்கை ஒளி வந்து விழுது, இப்போ நம்ம மனசு நம்மகிட்ட இல்லையே அப்படி சொல்லிட்டு அப்படியே பந்து மாதிரி முழுசாக சுற்றிட்டான். கண்ணு வாய் மூக்கு இது காது எல்லாம் போட்டு ஒரு பந்து மாதிரி சுற்றிக்கிட்டு வந்து உட்காந்தான். உட்காந்த பிற்பாடு மணி ஆச்சு, அப்படியே 7 மணி 7:30 மணி 8 மணின்னு ஆயிடுச்சு. அப்போ இவனுடைய மனசு நினச்சிதான், இந்நேரம் அந்த பொண்ணு போயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிதான். அப்போ அந்த மனசை கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா கேட்டால் கட்டுப்படுத்த முடியாது. அதான் மகரிஷி சொல்கிறாரு, மனதை, வேதாத்திரி மகரிஷி சொல்கிறாரு, மனதை அடக்க நினைத்தால் அது அலையும், அறிய நினைத்தால் அது அடங்கும் என்று சொல்கிறாரு. அப்போ மனதை வந்து நம்ம அடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம மனசுக்கிட்ட தோற்று போயிடுவோம். மனசை வந்து அறிய நினைக்கணும். மனசே நீ என்ன நினைக்கிற, உனக்கு என்ன வேணும், இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி நாம் மனதை அறிய நினைக்க வேண்டும். அப்படி மனதை அறிய நினைச்சோம்னு சொன்னால் அது நம்முடைய வசத்துக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய தாய்மான சுவாமிகள் கூட ரொம்ப அழகாக ஒரு விடயத்தை வந்து சொல்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, கந்துக மத கலிச்சை வசமாக கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஆரம்பிப்பார். பெரிய யானையை கூட நம்ம கட்டிடலாம், பெரிய சிங்கத்து மேலே கூட உட்காந்து நம்ம போகலாம், எல்லாத்தையும் நம்ம செஞ்சிடலாம், இந்த 5 பூதங்களையும் கூட நம்ம கட்டுப்படுத்திட முடியும், தீ காற்று ஆகாயம் இந்த எல்லாத்தையும் கூட நம்ம வந்து கட்டுப்படுத்திட முடியும். ஆனால் மனதை வந்து சும்மா வச்சிருப்பது, மனதை அடக்குவது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சொல்லி தாய்மான சுவாமிகள் கூட ஒரு விடயம் சொல்லுவார். ஆக நமக்கு சித்தர்கள் அப்படி சொல்லக்கூடியவங்க யாரு அப்படி கேட்டிங்கன்னா, இதை போல அட்டமா சித்திகளை கைவரப்பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த விடயம் வருது. எனவே சித்தர்களை இவ்வளவு நேரம் சிந்தித்ததற்கு என்னோட சேர்ந்து நீங்களும் பயணப்பட்டீர்கள், அதற்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக ஒருங்கிணைத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ரியல் ஒன் ஆன்மீகத்தாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.